வேர்வை நீரை அணையாக மறிக்கார். ஐயோ பார்வதி வேர்வை நீரை அணையாக மறித்த போது அது எழுதோலி வேர்வை நீரே இந்த உலகத்துக்கு வந்திடுமா அந்த 7 துளி வேர்வை நீரே அது 7 சுத்து கடலாச்சு. 7 சுத்து கடலுக்குத்தான் எங்க ஈஸ்வரன் பேர் கொடுத்தார். அது ஒன்னங்கடல் உப்பு கடல், உப்பு கடல் சங்கு கப்பா. 2 இருட்டு கடல், இருட்டு கடல் சங்கு கப்பா. 3 முத்து கடல், முத்து கடல் சங்கு கப்பா. 4 நல்லதண்ணி, நல்லதண்ணி சங்கு கப்பா. 5 ஆழக்கடல், ஆழக்கடல் சங்கு கப்பா. 6 அலைகடல், அலைகடல் சங்கு கப்பா. 7 இருட்டு கடல், இருட்டு கடல் சங்கு கப்பா. ஓங்கு சங்கு தீவு கப்பா. கள்ளமில்லா திரிசுனையா, கவலை இல்லா கூத்தனன்பா. இத்தனையும் சொல்ந்திருப்போம் யாராவது கடலுக்குள்ள ஒரு பழுங்கி வர்ண பாறை உண்டு. அந்த பழுங்கி வர்ண பாறையில காத்தடித்து மணல் குமித்து அங்க கரையாம்புத்து வளர்ந்திருக்கு. கரையாம்புத்து கரையாம்புத்துக்குள்ள கருநாகம் சென்னா கலந்து கொடி வாழுதையா. நாகம் பெண்ணாகோ, நாகம் பெண்ணாகோ அங்க ஆனந்தம் வாழுதையா. அது ஆனந்தமா பேர்பட்ட உலகத்துக்கு ஆண்டவன் பேர் கொடுத்தா. இந்த நாகவாழும் உலகந்தானே நாகலோக பட்டணமா. நாகலோக பட்டணத்தில் நாகமுடி ராசாவோ, நாகவல்லி பெண்கொடியோ, மன்னவனும் தேவியுமா, மன்னவனும் தேவியுமா. அவர்கள் மகிழ்ந்து கூடி ஆண்டுவாரா. அங்க மகிழ்ந்து கூடி நாகமுடி ராசாவோ, நாகவல்லி பெண்கொடியோ, மன்னவனும் தேவியுமா. மகந்தரது செய்துவாரா என்னை ஜனங்களையும் போல் இணைந்து கொடி ஆண்டுவார். இங்க நாகராஜ நாகவல்லி 10 தேவியுமா, 10 தேவியுமா. அவர்கள் பவுசுடனே ஆண்டுவாரா. அவர்கள் பவுசுடனே எங்க உடலும் நல்ல உயிரும் ஒத்துமையா. நாகராஜன் நாகவல்லி பன்னந்தேவி இருவர்களோ நகமும் சதையும் போல நலமுடனே ஆண்டுவார். நாகராஜ நாகவல்லி ஆண்டு வரும் இருவருக்கோ அதுக்கு பொன்னால குறவும் இல்லை.
ஈசத்தால் தாழ்வும் இல்ல, அதுக்கு மண்ணால குறவும் இல்ல, அதுக்கு மக்களால தாழ்வும் இல்ல. அதுக்கு மக்களால அதுக்கு யாரு இருக்கு குளமீர் யாழ் குளத்தே ஆடு உண்டு அடுக்குமேத்த நாகமூலி நாகவல்லி ஏழிரையும் கோபுரமா கோபுரமா அதற்கு எதிலோரே மண்டகம் மண்டகம் தங்கத்தால நாகவடி ராஜாவுக்கோ அந்த நாகவல்லி பெண்கொடிக்கோ பண்டை அடி மேடைகளா அதுக்கு பல்லாக்கு சாவடியா சோழரையோ அங்கனமா சோழரையோ அங்கனமா அதுக்கு சுத்தி கட்டு மாதிகையா தொண்டை வயத்தோனே வரந்தாருவா அங்க செலம்பில பிறந்த வேளா உத்தரவு கொடுக்கணுமே என் தாயான தங்க மாலை எனக்கு மறந்த சில கதைகள் எல்லாம் எனக்கு மனதில் வந்து வரந்தருவா எனக்கு தெரியாத கதைகள் எல்லாம் என் தங்க மதாய வேலை எனக்கு தெரியும்படி வரந்தருவா நெஞ்சு விட்டு நான் உணர்ந்து நிலைமை தடுமாறு வேலையில எனக்கு நெஞ்சிலையோ நவிலையோ எங்க தங்கம்மா வரவேணோ எனக்கு நினைவருள வரவேணோ அந்த நாகலோகப்பட்டணத்தில் ஏ நாகமுடி ராசாவோ நாகவல்லி பெண்கொடியோ ஐயா மன்னவனும் தேவியும்மா அண்ணன் தேவியோ அவர்கள் மகந்து கூடி ஆண்டு வாரார் மன்ன வேணும் என்ன ஆண்டு வரும் இருவருக்கோ பொண்ணு இருந்தும் பொருள் இருந்தோ அவருக்கு பொண்ணையால பிள்ளை இல்ல என் மண்ணு இருந்தும் மனை இருந்தோ அவருக்கு மண்ணையால மதலை இல்ல எங்க நாகமுடி ராஜாவுக்கோ அந்த நாகவல்லி பெண்கொடிக்கோ ஏ பிள்ளை ஒண்ணு இல்லாம அவர்கள் பெருங்க விளையாடையுதார் அவர்கள் மதலை ஒண்ணு இல்லாம
அடிக்கலைய பட்டர நெல்லிலேயோ பதற கலக்கலைய கையாளி என்று விக்கையில நான் எட்டு விக்கலைய நாகமுடி ராஜாவுக்கும் நாகவல்லிக்கும் ஆண்டவன் அருளால் எல்லா வள செல்வ செல்வாக்கு நிறைஞ்சிருந்தோம். நாகலோகத்தை ஆள்வதற்கு ஒரு பிள்ளை செல்வம் இல்லாம போச்சு. மண்ணிருந்தும் மனையிருந்தும் நாகமுடி ராஜாவுக்கும் நாகவல்லிக்கும் ஒரு மதலை செல்வம் இல்லாம மன வருத்தம் ரொம்ப கொண்டு மன்னன் இடத்திலே அழுது புலம்புதான் நாகவல்லி. எஞ்சாமி எந்தூரைய நான் தாயில்லா பிள்ளைகளை தலையில் எட்டி கொட்டலைய மாதா இல்லா மதலைகளை மண்டையில அடிக்கலைய இதுவரைக்கும் பிள்ளை இல்ல ஏ மன்னவா நாகராஜா நான் தரக்குள்ள இருக்கும் பாம்ப நான் தடி கொண்டு அடிக்கலையா ஏ மன்னவரே நாகராஜா ஆண்டியத்தா அடிக்கலைய அந்த நேர பேசலைய ஏ மன்னவரே நாகராஜா ஒண்ணு இல்லாம மக்களுக்கும் தாழ்வான பிள்ளை ஒண்ணு இல்லாம எனக்கும் பெரியோருக்கும் குறைவான எனக்கு பெரியோருக்கும் மலடி நல்ல மலடி இருஜி நல்ல இருஜி என்று இளைய எனத்தாரும் பியாசோதார நாகராஜானும் நாகவல்லியோ ஒரே ஒரு குழந்தை செல்வம் இல்லாம நாகராஜனிடத்திலே நாகவல்லி சொல்றா, ஏ மன்னவரே நாகமுடி ராஜா, நான் தானா மலடியான நாட்டில வேற மலடி இல்லையோ, உறுதிதான மலடியான இந்த
தோட்டத்திலே வெள்ளரிக்க தோட்டத்தில எனக்கு விளையாட பிள்ளை இல்ல சொல்லுவார் ஏ அம்மா நாகவல்லிய பிள்ளை ஒண்ணு இல்லை என்று பெருங்க விளையாடைய வேண்டாம் மதலை செல்வம் இல்லை என்று நம்ம இருவரும் மனவருத்த அடைய வேண்டாம் ஆண்டவன் அருள் இருந்தால் ஆளப்பிள்ளை நமக்கு உண்டு கடவுளுடைய அருள் இருந்தா கை குழந்த கட்டாய நமக்கு உண்டு நம்ம இருவரும் ஆண்டவனை தேடி அறந்தவற்றி இருந்து ஒரு ஆளப்பிள்ளைய வாங்கி வருவோமே பகவானை தேடி பாரத்தவம் செய்தாவது ஒரு பாலன் வரத்தை வாங்கி வருவோம் எங்க நாகராஜ நாகவல்லி ஒரு பிள்ளை ஒண்ணு வேணும் என்ன பெரிய தவம் செய்ய போ மதல ஒண்ணு வேணும் அந்த நாகலோக பட்டணத்தில ஈசானிய மூலையில 50 அடி ஆழத்தில 60 அடி நிலத்தில ஆழ குழிய வெட்டி அந்த ஆழ நல்ல குழிக்கு மேல 1000 மூலம் கம்பனாச்சி கம்பத்துக்கு மேல எல்லோ தாண்ட உஜி உணுவார் எங்க நாகராஜ நாகவல்லி ஊசி நல்ல முனையிலதான் நிறுத்துவார் அந்த உடைய வேறாமன் சொல்லி அவர்கள் ஊசித்தாவன் செய்துவாரா அந்த மறையனோட ராமன் சொல்லி ஏ மாதவசி செய்துவாரா எங்க நாகராஜ நாகவல்லி ஒரு குழந்தை
சொன்ன வண்ணமாக தவம் இருக்கார்கள். எல்லாம் எதுக்கு தவம் இருக்காவோ? பிள்ளை தானே. உலகத்திலே உயர்ந்த செல்வம் என்ன செல்வம்? பிள்ளை செல்வம் தானையா. பிள்ளை செல்வமே பெரிய செல்வம், மதலை செல்வமே மாண்புமிகு செல்வம், குழந்தை செல்வமே கூடிய செல்வம் என்று சொல்வார்கள். அதை போல இந்த பிள்ளை செல்வம் இல்லாம நாகராஜனும் நாகவல்லியும் தவமாக தவம் இருக்கார்கள். 12 வருட காலம் 12 வருட காலம் பாரத்தவன் செய்துவார். 16 வருட காலம் 16 இருந்து தவன் செய்துவார். மேடே மன்னவனும் தேவியும் மலையனோட ராமன் சொல்லி மாதவசி செய்யும் போது நாகவல்லி செய்து வந்த தவமது ஆகாயம் பூமிக்குமா ஆகாயம் அந்த அழகு தவ வளருதையோ. மண்ணு கோவென்னு கும்மா மரவது வளருதையா. அருந்தவது வளரும் போது எங்க நாகராஜ நாகவல்லி செய்து வந்த தவமதுதான் ஆதி கைலாஜ வருகுதையா. அந்த இருவருட தவத்தினால ஆடாத கைலாசம் அன்னைக்கு ஆடித்தான் செய்யுதையா. இந்த நாகராச நாகவல்லி செய்து வந்த தவத்தினால அது நகராத கைலாசம் அரடே கைலாசம் அது நகலும்படி ஆடுதையா. அவடே கைலாசம் ஆடும் போது கண்ணனங்க பார்வதியா கடவுளி நங்க பாலா நாகராஜனும் நாகவல்லியும் செய்து வந்த தவத்தினுடைய அருமை பெருமையால ஆடாத கைலாசம் ஆடி அசையுது. நகலாத கைலாச நகலும்படி ஆட என் கண்ணன் நங்க பராசக்தி பாத்துக்கிட்டான் பார்வதி. இறைவா ஈஸ்வரா ஆடாத கைலாசம் ஆடி அசையக்கூடிய விவரம் என்ன சுவாமி? இன்னைக்கு நகலாத கைலாச நகலும்படி ஆடுதே இறைவா பகவானே. நான் ஒரு நாளும் இப்படிப்பட்ட திருநாளை பார்த்தது இல்லையே. கிடையாது சாமி. இன்னமில்லாத திருநாளை இன்னைக்கு இருக்கே இறைவா பகவானே. ஆடாத கைலாசம் ஆடி அஜயக்கூடிய விவரம் என்ன சுவாமி? நகலாத கைலாசோ நகலுகிற விவரம் என்ன? சத்தியாவ காப்பாளா சாமி அவர் சொல்லுவார். அம்மை உமை பார்வதிய ஆடாத கைலாசோ ஆடுகிற விவரந்தான்
நாகவல்லி செய்து வந்த தவம் 12 வருட தவம். தவம் அல்லவா 12 வருட தவத்தினால பார கைலாசம் ஆடி அசையுது. செய்து பார்வதி நாகத்தின் தவத்தினால நாகலோகத்தில் இருந்து வரக்கூடிய தவத்தின் பெருமையால பெருமைனாலை நகலாத கைலாசம் இன்னைக்கு நகலும்படி ஆடுதம்மா. ஆடுத பார்வதி இந்த ஆண்டவன் சிவபெருமான் சொன்ன போது ஐயோ அவன் சத்தி அவ சொல்லுவார் ஆண்டவனே பகவான் பிள்ளை இல்ல இருவரு பிள்ளை வரம் கொடுக்கணும். மதலை இல்ல இருவருக்கும் மதலை இல்ல இறைவன் மதலை வரம் கொடுக்கணும். ஆண்டவனும் சொல்லுவார் சத்தி சத்தி பார்வதி நாகமுடி ராசாவுக்கும் நாகவல்லி பெண்கொடிக்கும் பிள்ளை இல்ல இருவருக்கும் பிள்ளை வரம் கொடுக்கணும்னா உன்னால முடியாதம்மா. முடியாதம்மா பகவான் என்னாலையோ முடியாதம்மா. முடியாதம்மோ முடியாதம்மா ஏ ஜதி ஜதி பார்வதிய பார்வேரிய குழந்தை இல்ல இருவருக்கும் வேறுக்கும் குழந்தை வரம் கொடுக்கணும்னா கேணுன்னா அந்த மூவராலும் முடியாதம்மா. முடியாதம்மோ அம்மா முனிவராலும் முடியாதம்மா. முடியாதம்மா ஏ ஜதி ஜதி பார்வதிய அம்மா பால் கடலில் பள்ளி கொண்ட அந்த பச்சை மலால் முடியாதம்மா. அந்த அலைகடலில் பள்ளி கொண்ட உங்க அண்ணனாலும் முடியாதம்மா. ஏன் ஈஸ்வரிய பார்வதிய அந்த பிள்ளை இல்ல இருவருக்கும் அது பிள்ளை வரம் கொடுக்கணும்னா உலகத்தில் யாராலும் முடியாதம்மா. ஏ பார்வதி நாகராஜனுக்கும் நாகவல்லிக்கும் பிள்ளை வரம் கொடுக்க சொல்லி அந்த போராட்டம் நடத்துதிய நடத்திக்கு நிக்கியம்மா இப்படி என்கிட்ட சண்டைக்கு வாரிய இடைஞ்சலை இலக்கிய அம்மா இவர் 2 பேத்துக்கும் பிள்ளை வரம் கொடுக்க யாராலையும் முடியாது. முடியாது பார்வதி அவங்களுடைய தலையெழுத்து எதுவோ அது பிரகாரம் தான் நடக்கும். நடக்கும் பார்வதி பிரம்ம எழுத்துக்கு பின்னெழுத்து விழுந்தா கிடையாதுமோ அண்ணி எழுதுனவன் அழிச்செழுத போறதில்ல. இல்ல இல்ல அவன் தலைவிதி பிரகாரம் தான் நடக்கும். ஆமாம்மா அவன் தலைவிதிநாதனை யாராலையும் மாற்ற முடியாது. முடியாது முடியாதுமோ என்ற ஆண்டவன் சிவபெருமான் பராஜக்தி இடத்திலே சொல்ல சொல்ல அப்ப ஆண்டவன் சிவபெருமான் சொல்லுதா சொல்லுதாரே ஏ ஜதி ஜதி பார்வதியா பார்வதியே அப்படி பிள்ளை இல்ல இருவருக்கும் வேறுக்கும் நம்ம பிள்ளை வரம் கொடுக்கணும்னா கேணுன்னா அவர்கள் இருவரோட ஜாதகத்தை அவருக்கு ஜாதகத்தை பார்க்கணுமே கேணுமே அவருடைய ஏட்டு கணக்கெடுத்து எடுத்து ஆம கணக்கெடுத்து நம்ம இருவருமே பார்க்கணுமே. பார்க்கணுமே இன்னைக்கு இருவருமே பார்க்கணுமே. அவரு ஏட்டில பிள்ளை இருந்தா நான் ஈசனா கொடுத்துடுவேன். அங்க ஜாதகத்தில் குழந்தை இருந்தா இந்த சங்கரனும் தந்திடுவேன். ஏ பராஜக்தி பார்வதி இந்த நாகராஜனுடைய ஏட்டுக்கணக்கையும் நாகவல்லியினுடைய ஏட்டுக்கணக்கை எடுத்து பார்ப்போம். ஏட்டுக்கணக்கை எடுத்து பார்த்து இருவருடைய ஜாதகத்துல பிள்ளை இருந்தா கட்டாயம் பிள்ளை பாக்கியத்தை கொடுப்போம். ஏட்டுல பிள்ளை இல்லைன்னா நீ என்கிட்ட சண்டைக்கு வராத, வேற சல்லியத்தை இழுக்காத. அதனால ஜாதகத்தை எடுத்து பார்த்து பிள்ளை இருக்கா இல்லையான்னு இன்னைக்கு முடிவு பண்ணிடுவோம். நீனும் பிள்ளை வரம் கூட நீ என்கிட்ட போராட்டம் நடத்துத.
உன் மனசுக்காக அந்த நாகராஜனுடைய ஜாதகத்தையும் அந்த நாகவல்லியினுடைய ஜாதகத்தை எடுத்து இன்னைக்கு பார்ப்போம். அப்படின்னா ஆண்டவன் சொன்ன உடனே ஆதி பராசக்தி கேட்கா, இறைவா இருவருடைய ஜாதகத்தை பார்க்கணும்னு சொல்லுதியல. அந்த நாகராஜனுடைய ஜாதகமும் நாகவல்லியினுடைய ஜாதகமும் யார்கிட்ட இருக்கு? சித்திரபுத்திர நயினார்ட்ட இருக்கு. சித்திரபுத்திர நயினார்ட்ட இருக்கோ? சித்திரபுத்திர நயினார்ட்ட இருக்கு. அவர்கிட்ட தான் ஏட்டு கணக்கு, ஜாதக கணக்கு, இந்த உலக மக்களுடைய தலையெழுத்து பூரா இருக்கு. அந்த ஜாதக ஏட்டத்தான் பார்க்கணும். அதனால அந்த யமலோகத்தில் இருக்கக்கூடிய சித்திரபுத்திர நயினார் வந்தா ஏட்டு கணக்கு எடுத்து உண்மையை சொல்லுவார் என்று இறைவன் சொன்ன உடனே பராசக்தி, இறைவா அந்த சித்திரபுத்திர நயினாரை சீக்கிரம் கூப்பிடுங்க அப்படின்னாரு ஆண்டவன். ஏ சித்திரபுத்திர நயினார, இந்த கைலாசம் சீக்கிரம் வாரும் இந்த ஆண்டவன் அழைத்த சத்தத்தை கேட்டு அரும மகனான சித்திரபுத்திர நயினார் வரும்போது ஏட்டு புக்க தூக்கிட்டு வந்துட்டாரு. ஏட்டு கணக்கு எடுத்தாந்து இறைவன் முன்னால நிக்கவும், இறைவா இந்த சித்திரபுத்திர நயினாரை சிவபெருமா அழைத்த விவரம் என்ன? ஏ அப்பா நயினார, வேற ஒண்ணுத்துக்கு ஒண்ணு அழைக்கல. இந்த நாகலோக பட்டணத்துல நாகராஜனும் நாகவல்லியும் ஒரே ஒரு பிள்ளைக்காக தவம் இருக்காவோ. இவ சாதக ஏட்டை எடுத்து ஏட்டு கணக்கு எடுத்து இன்னைக்கு பாரு. சாதகத்தை எடுத்து இன்னைக்கு களங்கம் இல்லாம ஆமா நாகராஜன் ஏட்டுல பிள்ளை இருக்கா இல்ல நாகவல்லியினுடைய ஏட்டுல பிள்ளை இருக்கா என்பதை இன்னைக்கு உண்மையே இந்த பராசக்திட்டையும் இந்த பகவான்கிட்டையும் நீ வெட்ட வெளிச்சமா சொல்லிரு. இந்த ஆண்டவன் சொன்ன உடனே சித்திரபுத்திர நயினாரு ஆதி பராசக்திக்கு முன்னாலேயும் ஆண்டவன் பகவானுக்கு முன்னாலேயும் நாகராஜனுடைய ஏட்டு கணக்க முதலா எடுக்காரு. நாகராஜனுடைய ஏட்டு கணக்கு எடுத்து நயினார் பார்த்து என்ன சொல்றார் தெரியுமா? இறைவா ஈஸ்வரி பார்வதி, இந்த நாகராஜன் முன்னொரு காலத்தில மலை வேடனா பிறந்திருக்கா. மலை வேடனாய் பிறந்த நாகராஜன் காட்டுக்குள்ள வேட்டையாடி வந்திருக்கா. ஏழுமலை காவுக்குள்ள வேட்டையாடும் போது நாகராஜன் 8 மாத்த சூளுமானு கவரிமானு, அது செனமான அம்பு ஓட்டு கொண்டு இருக்கான். இந்த நாகராஜன் போன ஜென்மத்திலே செனமான கொன்னதுனால இந்த ஜென்மத்திலே ஏட்டிலே ஏந்தும் பிள்ளை இல்ல. மானை கொண்ட பாவத்தினால அந்த நாகராஜனுக்கு மதுரை செல்வம் இல்ல. அது சூளுமான கொண்டதுனால இவனுக்கு 7 தலைமுறைக்கு ஏந்தும் பிள்ளை இல்ல அப்படின்னு நயினார் சொன்னார். உடனே பராசக்தி கேட்க, இறைவா இந்த நாகராஜன் தானே ஒரு பாவம் பண்ணிருக்காரு. நாகவல்லி என்ன மாதிரியா ஒரு பெண்ணு பெண்ணல்லவோ, பெண்ணுக்கு பெண்ணு மனசு இறங்கணும். அந்த நாகவல்லி என்ன பாவம் பண்ணுனா? என்ன பாவம் செய்தால்? அவ ஏட்டு கணக்கு எடுத்து பார்த்து விவரமா சொல்லணும் ஐயா. அப்ப நாகவல்லியினுடைய ஏட்டு கணக்க நயினார் பார்க்க சொல்லவோ சொன்ன போது சித்திரபுத்திர நயினாரு நாகவல்லியினுடைய ஏட்டு கணக்கு எடுத்து பார்த்தாரு. அந்த நாகவல்லியினுடைய ஏட்டு கணக்கு என்ன சொல்லுது தெரியுமா? என்ன சொல்லுது? இந்த நாகவல்லி முன்னொரு காலத்துல மலை வேடுவ பெண்ணா பிறந்து 8 பொம்பளை பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கா. 8 பெண் குழந்தைகளையும் வளர்க்க முடியாமல் அருங்கெசத்துக்குள்ள ஓட்டு குழந்தைகளை கொன்னுட்டாள. நாகவல்லி போன ஜென்மத்துல குழந்தைகளை கொன்ன தோஷம் தான். இவளுக்கு கோடி தலைமுறைக்கும் பிள்ளை இல்ல. இந்த ஆண்டவ இடமதியில அந்த ஆதிசக்தி இடமதியில எங்க சித்திரபுத்திர நயினாரோ சிறப்பாக சொன்ன போது என் சத்தியான பார்வதியா எங்க சுவாமியான சிவபெருமா ஏ ஜங்கரிய பார்வதியா இந்த நாகராஜனுக்கு நாகவல்லிக்கும் பாத்தியா ஏட்டிலேயே பிள்ளை இல்ல. இல்லையம்மா, ஏட்டில பிள்ளை இல்லாத போது என்ன போய் பிள்ளை வரம் கொடுக்க சொல்லுதிய பார்வதி? சாதகத்திலே பிள்ளை இல்லைன்னு நயினார் சொன்ன போது ஐயோ என்னைய போய் பிள்ளை வரம் கொடுக்க சொல்லுதிய பார்வதி அம்மா. அதனால் இந்த நாகராஜனுக்கு நாகவல்லிக்கும் பிள்ளை வரம் கொடுக்க முடியாது பார்வதி. அம்மை உமை பார்வதிய அகிலமான உலகத்துக்கு
நம்மா ஈரேழு உலகத்துக்கோ இறையறக்க போறேன் அம்மா படைத்த ஜீவமனுக்களுக்கு பாவம் படியறக்க போறேன் அம்மா அம்மை உமை பார்வதிய படியறக்க போகும் நேரம் சக்தியுட கையால எனக்கு படியளந்து கொடுக்கணும் அம்மை சரியா கையால இறையளந்து கொடுக்கணும் ஆதி சக்தி கையால எனக்கு அமுதளந்து கொடுக்கணும் ஆண்டவன் கேட்டபோது யாவிராமி பார்வதியா ஆட்டம் என்ன சம்மதித்தே அவ உரிய தினையளந்து உடையவனர் கை கொடுத்தார் மறக்க நல்ல தினையளந்து சதி மன்னன் கையில் கொடுப்பாள் அமத்திரையலந்து பக்கரல்ல தினையலந்து பகவான் கையில் கொடுப்பாள் பகவான் வாங்கி கொண்டு படியறக்க வேணும் அகிலமான உலகத்துக்குத்தான் ஆண்டவன் தான் சிவபெருமா அமுதளக்க கிளம்புதார அவர் அமுதளக்க எங்க சிவபெருமான் கிளம்பும் போது எங்க சிவசக்தியா வருவாளா அந்த சிவனாருக்கு முன்னால ஆண்டவனுக்கு பராஜயத்தை படி அளந்து கொடுத்து படி எடுத்துட்டு வாங்க சாமி ஈரேழு உலகமெல்லாம் ஒண்ணு போல படி அளந்துட்டு வாங்க சாமி பகவானே அப்படின்னு பராஜயத்தை ஆண்டவனை வழி அனுப்பி வைத்தார் ஆண்டவன் பகவானும் படிய வாங்கிக்கிட்டு படி அளக்க கிளம்ப போறாரு பராஜயத்தி வார ஆண்டவனை குறுக்க வழிய மறிச்சுக்கிட்டான் ஈஜை இறையளக்க போற நேரம் பராஜயத்தி ஈஸ்வரி குறுக்க வழிய மறிச்சாள் ஆண்டவன் சொல்றாரு ஏன் பார்வதி ஒரு ஆணா பிறந்ததும் வெளியே கிளம்பையில ஒரு பொண்ணா பிறந்த அப்படி குறுக்க மறிச்சேன்னா போன காரியம் வெற்றியாகுமா நீனே இப்படி போற காரியத்தை மறிச்சு எனக்கு கிடைக்கியா அம்மா அதனால நான் எங்க போனாலும் என்ன இறையளக்க போவே நான் மரியாதை இந்த ஆண்டவன் சொன்ன போது பராஜயத்தி சொல்லுதா ஆண்டவா சிவபெருமான பகவானே உங்க படியளப்ப நான் இதுவரைக்கும் நான் கண்ணால கண்டதும் இல்ல கிடையாது சாமி உங்க படியளப்ப பார்வதி நான் பார்த்ததும் கிடையாது இல்ல சாமி சாமி எப்படி இறையளக்குன்னு எனக்கும் கொஞ்சம் தெரிய வேண்டாமா சாமி இன்னும் ஒரு பொழுது உங்களோட நான் வருவேன் இடத்துக்கு ஆகதியா நான் வருவேன் போகும் இடத்துக்கு ஈஜரியா நான் வருவேன் சாமி போகும் இடத்துக்கு சாமி போகும் இடத்துக்கு
இறையளப்பில் பலவிதங்கள் இருக்கும் அம்மா ஈசனோட இறையளப்பில் இன்னும் கொஞ்சம் இருக்கும் அம்மா இன்னும் கொஞ்சம் இருக்கும் அம்மா ஜத்தி ஜத்தி பார்வதிய என்னோடு வந்தையானா இளஞ்சலதே வந்து சேரும் பகவங்கூட வந்தையானா படியளப்பு வந்து சேரும் படியளப்பு இங்க நின்று போகும் படியளப்பு கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்துக்குள் வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆமா, நாதஸ்வர மேலவாத்திய கலைஞர்கள் உடனடியாக கோயிலுக்குள் வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆமையா, இது விளக்கமட்டியாருடைய அன்பான அறிவிப்பு. ஆண்டவன் பகவான் இடத்திலே ஆதிபராஜ்யத்தை சொன்னார். ஆண்டவா சிவபெருமானே பகவானே, எந்த இடைஞ்சல் வந்தாலும் உங்க கூட நான் வரும்போது இந்த படியளப்ப மட்டும் பார்த்துக்கிட்டேன் ஐயா. அப்ப ஆண்டவன் சொன்னார், ஏ பார்வதியா என் படியளப்ப பார்க்க வரணும்னா நீ வாயை திறக்க கூடாது, மறுவார்த்தை பேசக்கூடாது, என் கூட வரணும்னா மௌனத்துல வரணும். அப்படி மௌனத்திலே வருவோம். எனக்கு வழக்கை சத்தியத்தை கொடு பார்வதி. வழக்கை சத்தியம் கொடுத்தால் உன்னை நான் அழைத்து போவேன். அது ஆட்டம் என்ன பராஜயத்தை சம்மதித்து ஆண்டவன் சிவபெருமான் இடத்திலே வழக்கை சத்தியத்தை கொடுக்க அந்த சத்தியம் வேணும். என்னை இரேழு உலகம் எல்லாம் இறந்து வாரார்கள். நம்பாரேழு உலகம் எல்லாம் படியளந்து வருவார்களா? படியளந்து வார போதே எங்க ஆண்டவன் சிவபெருமா அந்த சட்டிக்கு முன்னால ஆண்டவன் சிவபெருமான் சட்டிக்கு முன்னாலே ஒரு திருவிளையாடல் நடத்துறாரு. ஆண்டவன் பராஜத்திய வாயை திறக்க வைக்கணும்னு எப்பேற்பட்ட திருவிளையாடல் நடத்துறாரு தெரியுமா? ஒரு படந்த ஆலமரத்தை பிறவி செஞ்சு அதுல ஒரு 10 வயசு பாலகனையும் பிறவி செஞ்சு கண்ட கோடாலிய நுனிக்கொப்புல இருந்து அடிக்கொப்ப வெட்டும்படி அவள் செய்ய இத பார்வதி பார்த்தா ஆண்டவா இந்த 10 வயசு பாலகன் தவறி கீழே விழுந்தா தாய்க்கு பிள்ளை இல்லையே, இந்த பாலகனை காப்பாத்தி பகவான் வாங்கன்னு சொல்ல ஏ பார்வதி இந்த பையன் தவறி கீழே விழும்போது அம்மான்னு சொல்லி விழுந்தா ஆதிபராஜ்யத்தை உயிர் கொடும்மா, அப்பான்னு சொல்லி கீழே விழுந்தால் ஆண்டவன் உயிர் கொடுத்து காப்பாத்துதம்மா அப்படின்னா ஆண்டவன் சொல்ல பாலக அடைய நெருக்கி அடிக்கொப்ப வெட்டுனா தவறி கீழே விழும்போது அம்மான்னு சொல்லல அப்பான்னு சொல்லல செத்தம்னு சொன்னான், செத்தே போயிட்டான். இப்பேர் வெட்ட அவதாரத்தை காட்டிக்கொண்டு